நீதிமன்றம் வரைக்கும் என்ன வழக்கு கொண்டு போனீங்க, அங்கேயும் நிரபராதி தான் நிரூபிச்சுட்டு வந்தேன். மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, ரகுபதி அவர்களே, நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது நானும் எம்எல்ஏவா தான் இருந்தேன். அப்போ உங்க சொத்து என்ன? நீங்க சாதாரணமா திருவள்ளூர் பஸ்ல ஏறி வந்தீங்க, திருவள்ளூர் போக்குவரத்து பஸ்ல ஏறி சென்னைக்கு வருவீங்க. என்னுடைய அண்ணார் அங்கே மேட்டூர்ல வேலையில் இருந்தார். அவரை பார்க்க திருவள்ளூர் பேருந்திலிருந்து அங்கே வந்து இறங்கி போவார். நான் சேலம் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக 92 இருந்தேன். ஆக இதையெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை கல்லூரி இருக்குது, எவ்வளவு பினாமி சொத்து. நாவடக்கம் தேவை. இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழ்ரக சக்கரம் மேல வரும். அப்போ நீங்க என்னென்ன ஊழல் செஞ்சீங்களோ அத்தனை தோண்டி எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பண்ணலாம்ல? இதுக்கு எப்படி காலேஜ் வரும்? நீங்களும் தான் எவ்வளவு உழவு உழைக்கிறீங்க, மேல வர முடியுதா? தினம் குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டம். இவருக்கு என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்காரு? இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு நம்ம மீது பழி போடுறார்.